இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ஐட்டம் பார்க்க போகிறோம். ரவையை வச்சு ஒரு ஜாங்கிரி பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் வந்து வெள்ளை ரவை, 5 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர், 5 டேபிள் ஸ்பூன் வந்து கோதுமை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயிலு, ரீஃபண்ட் ஆயில் போட்டு முதல்ல நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது போல் நல்லா குழப்பி எடுத்துக்கோங்க, கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஜீரா காய்ச்சிடலாம். 1 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி ஊற்றி ஒரு உடஞ்சி வர்ற கம்பி பதம், நம்ம குலோப்ஜானுக்கெல்லாம் செய்கிற மாதிரி தான். நல்லா இப்போ வந்து சர்க்கரை கரைஞ்சி கொதிக்குது. இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இந்த வருது, உடஞ்ச மாதிரி இருக்குது. இந்த இதுக்கு இது போதும். இப்போ அது வந்து இறுகாமல் இருக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். ஜீரா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த மாவை இந்த பால் கவரில் போட்டுக்கலாம், நிறச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நார்த் இந்தியன் செய்வாங்க, தீபாவளிக்கெல்லாம் எனக்கெல்லாம் கொடுப்பாங்க. நான் சாப்பிட்ருக்கேன். இது போல் நம்மளும் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு நான் செஞ்சேன். ரொம்ப டேஸ்டியாக வந்துச்சுங்க. ரொம்ப ஈஸியும் கூட. ஆட்ட வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். கலர் நீங்கள் போட்டுக்கோங்க, மாவுலையும் போட்டுக்கோங்க, ஜீராவிலையும் போட்டுக்கோங்க. நான் கலர் போடல. இது போல் நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு துணூண்டு கட் பண்ணால் போதும். இப்போ ஒரு அடுப்பில் வந்து எண்ணெய் சட்டி ஒன்று வச்சுருக்கேன். இதெல்லாம் நமக்கு எப்படி டிசைன் வேணுமோ, எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கலாம். அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி வேணுங்கிற மாதிரி புழிஞ்சிக்கலாம். ஜிலேபி மாதிரியே மேலே இப்படி சுற்றி புளியலாம். நான் புளியலை இப்படி தான் புழிஞ்சேன். ரொம்ப ஈஸிங்க. நினச்ச உடனே ஸ்வீட் சாப்பிட்றலாம். ஆட்டி எல்லாம் ஒன்றும் ஊற வைக்க வேண்டாம். பாருங்கள், வெந்துருச்சு. இது போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே வெந்துருச்சு. ஒரு தவணை போட்டால் வெந்துருச்சு. இப்போ எல்லாம் ஜீராவில் தூக்கி போட்டுருங்க. நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அடுத்த சட்டி அது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.